ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கைட்லியில் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் எடுத்திருந்தேன். ஓகேவா? ஸோ அதோடைய அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டோட ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டோட அனாலிசிஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ செகண்ட் மார்க்கோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஸ்கோருன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஓகே, என் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 83.25. ஸோ எத்தனை அட்டெம்ப்ட் போட்டேன் அப்படின்னா 93 அட்டெம்ப்ட் தான். ஸோ ஃபஸ்ட் மார்க்கில் பார்த்தோம்னா 103 அட்டெம்ப்ட் என்னவோ போட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், பட் 100 அபோவ் தான் போட்டேன். ஸோ ஒரு 10 அட்டெம்ப்ட் குறைஞ்சிருக்கு. ஓகே, பட் இன்கரெக்ட் பார்த்தோம்னா 12. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம அனாலிசிஸ் பார்த்துடலாம். அனாலிசிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் மார்க்கு, கைட்லியில் ஃபஸ்ட் மார்க் எல்லாம் ஒரே மாடலில் போட்டோம். சரி, ஓகே, ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக ரீசனிங் செக்ஷனும் குவான் செக்ஷனும் வேறு மாதிரி அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்னன்றது நான் சொல்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பர்சன்டேஜ் வந்து 94 தான். கரெக்டாக பர்சன்டேஜ் 94. ஸோ ரேங்க் வந்து 1961. ஓகே. ஸோ செக்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் 15 அட்டெம்ப்ட் தான் போட்டேன். ஒன்று தான் இன்கரெக்டு. பர்சன்டேஜ் வந்து 84. ஸோ இங்கிலீஷ் தான். ஸோ எனக்கு ஏன் இங்கிலீஷில் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் வருதுன்னே தெரியல. ஸோ நான் வந்து மிஸ்டேக்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காகவே நான் ரொம்ப கம்மியாக தான் அட்டன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு எது நல்லா தெரியுதோ அதை மட்டும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்துமே என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலீஷில் வந்து மிஸ்டேக்ஸ் வருது. ஸோ எனக்கு இங்கிலீஷில் தான் இப்போ எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அட்லீஸ்ட் நான் அந்த போடுற அட்டெம்ப்ட் அக்யூரசி மெயின்டைன் பண்ணாலுமே எனக்கு போதும். ஸோ நான் பெருசாக வந்து வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, ஓகே. ஸோ பார்த்தோம் அப்படின்னா அதில் 70% தான். நெக்ஸ்ட்டு குவான்ஸில் பார்த்தோம்னா 24 அட்டெம்ப்ட் போட்டிருந்தேன். ஸோ 91%. ஸோ ரீசனிங்கில் வந்து 27 போட்டேன். ஸோ இந்த 3 மிஸ்டேக்ஸ் என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக்கு. ஸோ இப்பயும் நினச்சேன் அப்படியே வந்து ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கேர்லெஸ்ஸாக பண்ணும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அது என்ன கேர்லெஸ் மிஸ்டேக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா 94%. ஓகேவா? ஸோ அந்த 3 மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருந்தால் ஒரு 85 86 வந்திருக்கும். ஓகே, சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எப்படி அட்டன் பண்ணேன் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷு கரண்ட் அஃபேர்ஸ் அது வந்து எப்பயும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதில் வந்து நான் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. ஸோ குவான்ஸு ரீசனிங்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ ஏன்னா நான் செக்ஷனல் நடுவில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா செக்ஷனல் மார்க் போட்டுட்டு தான் இருந்தேன். அந்த மார்க்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மார்க்லலாம் பார்த்தீங்கன்னா குவான்ஸில் வந்து என்னால் 20க்கு மேலே அட்டெம்ப்டே போட முடியல. செக்ஷனல் மார்க் சொல்கிறேன். ஸோ கைட்லிலையும் சரி ப்ராக்டிஸ் மார்க்லேயும் சரி என்னால் வந்து 20 அட்டெம்ப்ட்டுக்கு மேலே போடவே முடியல. ஸ்கோரும் பார்த்தோம்னா 18 அந்த அந்த 18லேயே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் சரி என்ன பண்ண எப்பவுமே நான் எப்படி போடுவேன் அப்படின்னா ஸோ அந்த அப்ராக்சிமேஷன் மெயின்ஸில் நான் சொல்கிறேன். மெயின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ராக்சிமேஷன் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அப்ராக்சிமேஷன் போடுறதுக்கு முன்னாடியே இந்த அரித்மெட்டிக்லாம் வருது அப்படின்னா டிஐ தவிர மீதி எதெல்லாம் லைனாக இருக்கோ அதெல்லாம் லைனாக போடுவேன். எனக்கு தெரிஞ்ச கான்செப்டாக இருந்துச்சு அப்படின்னா லைனாக போட்டுருவேன், எக்ஸப்ட் டிஐ தவிர. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ நான் அனாலிசிஸ் பார்க்கும்போது சில டிஐயாக இருக்கட்டும், சில கேஸ்லெட்டாக இருக்கட்டும் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கு. ஸோ நம்ம அரித்மெட்டிக்கு எடுக்கிற டைமை விட அதில் அந்த டைம் அதில் போட்டிருந்தோம், அந்த சம்முக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா
அரித்மெட்டிக் 1 மார்க்னா இது 4 மார்க் வரும் இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு கேஸ் லெட்டுக்கு 3 கொஸ்டின்னா கூட 3 மார்க்காச்சும் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியா இருந்த மாரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் எப்பயுமே ப்ரீலிம்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் இருக்கோ அப்படியே அது லைனா போட்டே போவேன். அந்த நடுவுல ஏதாவது கொஸ்டின் தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி போடுவேன். சரி ஓகே அந்த மாரி இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தது தான் இது. மேபி இந்த மார்க்கே கொஞ்சம் ஈஸியா எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணேன். ஸோ நான் இன்னும் இதை திருப்பி போட்டு பார்க்கல. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா கொஷின்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருந்துச்சு. ஸோ கொஷின்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது தான். ஸோ இருந்தாலும் பார்த்தா கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்குமோன்றது ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால இது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஏன் ஸ்கிப் பண்ணேன்? ம், ம், ம். இதுவும் வந்து நம்ம இந்த டேபிள சால்வ் பண்ணி ஃபீமேல், பாய்ஸ், கேர்ள்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுக்குமோ அப்படின்னு யோசிச்சேன். சரி ஓகே. ஆ ஏன்னா இப்ப 4 டிஏ இருக்கும் அப்படின்றப்போ, ஸோ 4மே ஈஸியாவும் இருக்காது, 4மே கஷ்டமாவும் இருக்காது. சரி ஓகே. நான் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே இது ஹோல்ல வைப்போம். அப்புறமா நம்ம வேற டிஏ ஏதாச்சும் லைன்ல வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது, ஓகே அதுவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதையும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த டிஐ. ஸோ இது இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணுது. அதனால நான் இதை பண்ணேன், இதை அட்டன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து இதில் அட்டன் பண்ணேன். 5 சம் இருந்துச்சு. ஸோ பாருங்க வெறும் 39 செகண்ட்ஸ் தான். ஸோ இதில் நம்ம எதுவுமே இந்த டேபிளை அதாவது இந்த கொஷின் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ண போகிறோம். அது தவிர இதில் நம்ம இந்த வேல்யூஸ் வந்து நம்ம டீகோட் பண்ணி நம்ம போடுற மாதிரி எதுவுமே இருக்காது. கொஷினில் கொடுத்துருக்கிறத வச்சு தான் நம்ம இந்த வேல்யூஸே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை போட்டுட்டேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கேஸ்லெட். ஸோ இந்த கேஸ்லெட் எடுத்தேன். இந்த கேஸ்லெட்டில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, கேஸ்லெட் கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் இந்த கொஷினில் தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. மற்றபடி எதுவும் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து போட்டுட்டேன். அப்புறம் இது நான் பண்ண மிஸ்டேக்ஸே வந்து என்னன்னா, ஸோ இந்த இது வந்து சூஸ் பண்ணது தான். ஏன்னா இங்கே வந்து 4 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 4 மினிட்ஸ் நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். 4 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் அந்த 4 மினிட்ஸ் நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா இன்னும் ஒரு நான் 4-5 கொஷின் போட்டிருப்பேன். ஸோ அந்த 4-5 கொஷின் எதுலன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸோ ஏன் இந்த சம் எனக்கு வரல, இந்த டிஏ எனக்கு வரல அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ எனக்கு எப்படி இதை அப்ரோச் பண்ணோன்னே எனக்கு புரியல. ஏன்னா இங்கே வந்து லேப்டாப்பு சோல்டு, இங்கே அன்சோல்டு. சோல்டுக்கும் அன்சோல்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒன்று லேப்டாப், ஒன்று டெஸ்க்டாப். ஸோ அதே மாதிரி தான் ஒன்று லேப்டாப்பு, ஒன்று டெஸ்க்டாப்பு, சோல்டு அன்சோல்டு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எனக்கு எனக்கு வந்து இது வந்து இதில் வந்து இந்த டிஐலேருந்து டீகோட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த கொஷினை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது எப்படி நான் அப்ரோச் பண்ணுறதுன்றது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றது ஒன்று. ஸோ நானும் போட்டு போட்டு பார்த்தேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, சரி ஓகே இதுலேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மற்றதும் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஸோ அந்த இதுதான் இப்போ நம்ம ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம பார்த்த உடனே நமக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுவை நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அட்டெம்ப்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஷின் போட முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்த உடனே ஒரு 30 செகண்ட்ஸ்லேயோ ஒரு 40 செகண்ட்ஸ்லேயோ நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா கண்டுபிடிச்சிடணும். ஒன்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ 4 மினிட்ஸ் இப்போ நான் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கொஷின் என்னால் போட முடியல அப்படின்றப்போ அந்த 4 மினிட்ஸ் எனக்கு வேஸ்ட்டு தானே. ஓகே. மீதி எல்லாமே வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் இது வந்து கேஸ்லெட் வந்து இது வந்து என்ன மாதிரியான கேஸ்லெட்னா டிஸ்டன்ஸ் ஸ்பீடு ட்ரெயின் பேஸ் பண்ணிது வந்த கேஸ்லெட் இது. ஸோ இதெல்லாம் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே இதெல்லாம் போட்டேன். ஸோ மீதி எல்லாமே லைனாக தான் அப்படியே அப்ரோச் பண்ணேன். ஸோ அப்படியே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நான் ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி அட்டன் பண்ணணும் லைனாக, ஸோ அதே மாதிரி அட்டன் பண்ணேன். யா
ஸோ எனக்கு தெரியல, மேபி இந்த மார்க் ஈஸியாக இருந்துச்சா என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. பட் ஏன்னா செக்ஷனலில் போடும்போது எனக்கு ஒரு 20 கிராஸ் ஆக மாட்டேங்குது, அதுதான் எனக்கு கொஞ்சம் இதுவாயிடுச்சு. இதில் வந்து நான் பண்ண மிஸ்டேக்கு, ஸோ சரியான ஒரு மிஸ்டேக்கு. ஸோ அதனால இந்த கொஷின் அட்டன் பண்ண முடியல என்னால். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 50xன்னு இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், இதை வெறும் 15 கன்சிடர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம் 15 கன்சிடர் பண்ணி இந்த 3:2 இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி 30 20ன்னு போட்டு இதில் 40% எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் போட்டேன். அப்புறம் என்னடா என்னால் நம்மளால் ஆன்சரே பண்ண முடியல, ஆன்சரே போட முடியல அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கே 50xன்றதே நான் இருக்கிறது நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், திருப்பி வந்து அதை 50xன்றதை 30x 20xன்னு வச்சு போட்டேன். இந்த 40% எடுக்கிறோம் இல்லையா, எடுக்கும்போது என்ன ஆகும், ஸோ இப்போ 30x இருக்கும், இங்கே வந்து 20x இருக்கும். நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு 30 20 வச்சு போட்டேன். 40% ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா -12 வரும். இங்கே 40% ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா -8 வரும் இல்லையா. ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், 30x 20xன்னு போட்டேன். ஸோ இங்கே எக்ஸ்ன்னு போட்டோம்னா இங்கேயும் என்ன வரும், எக்ஸ் வரும்ல. ஸோ இது நான் கவனிக்கல, இங்கே எக்ஸ் போடாமல் விட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸ் போடாமல் விட்டுட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 30x -12 20x -8ன்னு போட்டு ஆன்சர் போட ஆரம்பித்தேன். ஸோ அதனால் எனக்கு இந்த சம் வரவே இல்லை. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணது. ஸோ என்னுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்கு. ஸோ அதனால் இங்கே எனக்கு ஒரு மார்க் போயிடுச்சு. ஸோ மற்றபடி இது ரொம்ப ஈஸியான ஒரு சம் இது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் சரி, இது பார்த்தேன் லாஸ்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே, இதை பார்த்தேன். ஸோ n+24 இருக்கவே சரின்னு ஸ்கிப் பண்ணிட்டேன் இதை. அதுக்கப்புறம் சரி வேறு ஏதாச்சும் ஈஸியாக இருக்கிறத போடலாம் அப்படின்னு எடுத்து இதை போட்டுகிட்டே இருந்தேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி 8 5 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஆன்சர் இங்கே கொடுக்கறதுக்குள்ளே முடிஞ்சிச்சு டைமு. ஸோ அதனால் போட முடியல. ஸோ அதுதான் கடைசி சம்மாக இருக்கும். 132. ஸோ இதுதான் போட்டுகிட்டே இருந்தேன், அப்படியே முடிஞ்சு. சப்போஸ் அங்கே நான் ஒரு 4 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணேன் இல்லையா, அந்த 4 மினிட்ஸ் நான் வேஸ்ட் பண்ணாமல், இந்த டிஐக்கு வேஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தா, ஸோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணதை நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா போட்டிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ நான் சப்போஸ் டிஐ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணாமல் இதை போட்டிருந்தேன் அப்படின்னா, அங்கே டிஐ இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, டிஐ போடாமல் அதுக்கு பதில் இந்த 5 போட்டிருப்பேன். மேபி அவ்வளோதான் இருந்திருக்குமே தவிர அதை தாண்டி வேறு டிஃப்ரென்ஸும் வந்திருக்காது. ஸோ இப்படி தான் இதை அட்டன் பண்ணேன் குவான்ஸு. ஸோ ரீசனிங்கும் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ பசில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பசில் பார்த்தேன், ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்தே அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இங்கே பசிலில் நான் வந்து பெருசாக மிஸ்டேக் பண்ணது வந்து, ஸோ தேவையில்லாத மிஸ்டேக் இது எனக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சம்மில் என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக்கு. இங்கே பாருங்க, எங்கே அது, இதில் தானே தப்பு பண்ணேன். இதோ இருக்கு. D is the brother-in-law of Sia and lives immediately above the flat Fன்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு படிக்கும்போது கரெக்டாக படித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து அப்போது டி வந்து பிரதர்-இன்-லா ஆஃப் சினா, அப்போ டி இந்த லீவ்ஸ் வந்து எதுக்குன்னா டிக்கு கரெக்டாக. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, படிக்கும்போது கரெக்டாக படிச்சுட்டு எழுதும்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சி வந்து இமிடியட்லி அபவ் எஃபோட ஃப்ளாட்டு அப்படின்னு நினச்சிட்டேன். ஃப்ளாட் ஆஃப் எஃப், ஸோ எஃபோட ஃப்ளாட்டுக்கு இமிடியட்லி அபவ் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டேன். ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, சம் அப்படியே வந்து சம் ஃபுல்லாகவே தப்பாகல. இந்த டிசியோட பொசிஷன் மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாறிடுச்சு. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த டிசி வந்து ஆஸ் மெனி ஃப்ளோர்ஸ் அபவ் டி பிலோ சின்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த டிசி மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பொசிஷன் மாறிடுச்சு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே 2 மிஸ்டேக் வந்துச்சு இந்த பசிலில்.
ஸோ இன்னொரு மிஸ்டேக்ஸ் வந்து எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் வந்து என்னுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான். ஸோ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ரீசனிங் தான். ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங் 2 தான் ஷுவராக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் 2 தான் அட்டன் பண்ணேன். ஸோ அதுக்கு மேலே நான் அதை அட்டன் பண்ணல. சரி தப்பாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. மீதி இருக்கிறது வந்து பசில்ஸ் தான். 2 பசில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 3 பசில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த மார்க் வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ யா, கொஷின் திருப்பி நான் அதே மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுறேன். கொஷின்ஸை ஒழுங்காக படிக்கிறது இல்லையோ, ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுறேன். அப்புறம் இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் நிறைய வருது. ஸோ அதை கொஞ்சம் நான் பார்க்கணும் இங்கிலீஷில். ஸோ இங்கிலீஷ்க்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கே, இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் வருது. சரி ஓகே பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கில் வந்து இதோட மார்க் இம்ப்ரூவ் பண்ண முடியுதா, இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். ஸோ ஒரு 90+ ஆச்சு டார்கெட் வைக்கணும். அப்போ தான் வந்து மிஸ்டேக்ஸ்லாம் போக, இன்கரெக்ட்லாம் மிஸ்டேக்ஸ் போக 90 மார்க் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் டார்கெட் பண்ணணும். ஓகே பார்க்கலாம். ஸோ இந்த மார்க் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க, உங்களுக்கு எந்த செக்ஷன் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு செக்ஷன் வைஸ் டஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, பெருசாக வந்து இதுலேயும் எனக்கு டஃப்னு ஃபீல் ஆகலை. இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் நான் ஒழுங்காக பண்ணாத மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதானே தவிர பெருசாக. ஏன்னா ஜென்ரல்